ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது ஒரு பொதுவான சப்ஜெக்டு. எல்லாத்துக்குமே அந்த குருவோட பங்களிப்பு நல்ல விஷயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு லக்ன வயசாக நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா, கன்னியா லக்கணத்துக்கு குரு நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு எப்போல்லாம் வலிமை இழக்கிறாரோ அப்போ தான் கன்னியா லக்கணத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது கன்னியா லக்கணத்துக்கு மட்டும்தானே தவிர மற்ற லக்கணத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கன்னியா லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் குரு 6, 8, 12 மறைவது நல்ல பலனை கொடுக்கும். முதல்ல அதை எடுத்துக்கலாம். எப்படி நம்ம கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் 6, 8, 12 மறைவது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோமோ, அதே போல் பார்த்திங்கன்னா குரு கன்னியா லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைவது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பார்க்கும்போது உபய லக்கணங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு எடுப்போம். அதே போல் எந்த உபய லக்கணமாக இருந்தாலும் சரி, மீனமாவோ இல்லை கன்னியாவோ தனுசு மீனம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், இதுக்கு கேந்திரங்களில் குருவோ புதனோ இருப்பது நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறத நம்ம பல தடவை சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ கன்னியா லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திலேயே குரு இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது. நம்ம வலிமையாக இருக்கிறது நம்ம இடத்துல வலிமையாக இருப்போம். நம்மளோட எதிரியோட வீட்டில் போகும்போது நம்ம வலிமை குன்றி போயிடுவோம்ல, கிட்டத்தட்ட சிறை வைத்த மாதிரி தானே ஒரு ஃபீலிங் இருக்கும். லக்கணத்தில் குரு இருக்குது, அதனால் நல்லது தான் கொடுப்பாரு அப்படின்லாம் நம்ம இந்த இடத்துல எடுக்கவே முடியாது. அந்த இடத்தில் குருவால் நல்ல பலனை கொடுக்க முடியாது. அப்புறம் லக்னம் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும், அப்போ குரு எந்தெந்த இடத்துக்கு உரியவர்னு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவர் இல்லையா. அப்போ 4ஆம் இடம் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அந்த லக்கணத்திற்கு கிடைக்கும். அப்போ கன்னியா லக்கணமாக பிறந்து அவங்களுக்கு குரு லக்கணத்திலே இருந்தால் 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிப்பை தருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த குருவுக்கு சனியோட பார்வை கிடைத்திருந்தால், கன்னியா லக்கணமாக இருந்து அதில் குரு இருந்து அந்த குருவுக்கு சனியோட பார்வை கிடைத்திருந்தால் இது ஓரளவு நெருக்கடியிலேருந்து அவங்க மீண்டு வருவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குரு 2ஆம் இடத்தில் இருந்தால், குரு 2ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு 2 விஷயத்தை எடுக்கணும். பொதுவாகவே குரு 2ஆம் இடத்துல கன்னியா லக்கணத்துக்கு இருக்கும்போது பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு எடுக்கிறதா, அடுத்தது இன்னொரு இடத்துல பார்க்கும்போது தனகாரகன் 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் அது பண வருவாயில் ஓரளவு பாதிப்பை தான் ஏற்படுத்துங்கிறதுனால 2ஆம் இடத்துல குரு இருப்பது கன்னியா லக்கணத்துக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. அடுத்தது கன்னியா லக்கணத்துக்கு பாதகாதிபதியான குரு 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 3ஆம் இடத்துல இது செவ்வாயோட வீடு, அந்த இடத்துல குரு இருக்கும்போது, ஏன்னா அது கிட்டத்தட்ட ஓரளவு லேசான மறைவிடம்ங்கிறதுனால அந்த இடத்துல குருவினால் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அது கன்னியா லக்கணத்துக்கு குரு 3ஆம் இடத்தில் மறைவது ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது ஓரளவு நெகட்டிவ் பலனை கொடுக்காது. அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு பாதகாதிபதியான குரு 4ஆம் இடத்தில், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஹெவியாக கொடுக்கும். இப்போ 4ஆம் இடம் என்னென்ன, வீடு மனை வாகனம் முதல்ல எடுப்போம். அடுத்தது கல்வி இருக்குது, தாயார் இருக்குது. இது சம்பந்தப்பட்ட எல்லா காரகத்துவங்களும் ஓரளவு பாதிக்கப்படுமே தவிர நல்ல பலன்களை கொடுக்காது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதனால தொழிலிலும் சில பாதிப்புகள் கிடைக்குங்கிறதுனால இந்த குரு நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கன்னியா லக்கணத்துக்கு பாதகாதிபதியான குரு 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள் இருக்குது. குரு பாதகாதிபதி தான் இந்த லக்கணத்துக்கு இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பாதகத்தன்மை குறைந்து விடும் என்றாலும் அந்த இடம் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த இடத்துல இன்னொரு விஷயமான பலத்தையும் யோசித்து பார்க்கணும். 4ஆம் இடமும் பாதிக்கப்படும், 7ஆம் இடமும் பாதிக்கப்படும். அதனால் இதை போய் கெட்ட ஒன்று பலம் இழந்துட்டார் அதனால் இல்லைன்னு எடுக்கக்கூடியது. குருவை பொறுத்தவரையில் 5ஆம் இடத்துக்குரிய ஒரு பாதிப்பை உருவாக்கிடுவார். ஏன்னா அவர் புத்திரகாரகன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது புத்திர சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சிந்தனையில் தேக்க நிலை, எதையும் உடனே முடிவெடுத்து செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஒருவேளை அந்த குருவுக்கு சனியோட பார்வை கிடைத்திருந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது
கன்னியா லக்கணத்துக்கு பாதகாதிபதியான குரு 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓரளவு நல்ல பலனே தான் கொடுக்கணும். ஏன்னா பாதகாதிபதி தன் வீட்டுக்கு விரயஸ்தானத்தில் மறைஞ்சதுனால 7ஆம் இடத்தால் கிடைக்கக்கூடிய பாதகத்தன்மையை கூடுமான வரைக்கும் அவர் கட் பண்ணிவிடுவார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வேலை செய்கிற இடத்துல வந்து அதிகமாக பணம் புழங்குற இடமா இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது கல்வி போதிக்கக்கூடிய இடமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட இடங்களோட ஒட்டி இருக்கலாம் அல்லது அதை சார்ந்து இருக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் அது ஓரளவு நல்ல பலன் தான் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பார்க்கும்போது கன்னியா லக்கணத்துக்கு பாதகாதிபதியான குரு 7ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, அந்த இடத்துல குரு வந்து ஆட்சி பெற்றிருந்தால் அது பெரிய பலனை கொடுக்காது. வீடு, நிலம், மனை, இன்னொரு பக்கம் 7ஆம் இடம் தொடர்பான திருமணம், 10ஆம் இடம் தொடர்பான தொழில் எல்லாவற்றையுமே ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால அந்த இடத்துல குருவுக்கு நல்ல பலன் கிடைக்காது. அடுத்தது பார்க்கும்போது குரு 8ஆம் இடம், பாதகாதிபதியான குரு 8ஆம் இடத்தில் மறைந்தால் நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா, குரு வந்து தன்னோட பாதகத்தன்மையை விட்டு அவர் ஒதுங்கி இருப்பார். நல்ல பலன் தான். அதே சமயத்தில் குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது குரு சம்பந்தப்பட்ட சுபத்தன்மைகளும் சில நேரங்களில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா குரு வலுத்தவர்கள் எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்து செய்வாங்க. குரு 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அதால் பெரிய அளவுக்கு கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு எடுப்பாங்கல்ல. சாதிப்பது ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட மனசாட்சிக்கு ஒரு பயம் இல்லாமல் அதை சில வேலைகளே அவங்க செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு பாதகாதிபதியான குரு 9ஆம் இடத்தில் இருந்தால், பொதுவாக வந்து குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். பாதகாதிபதியாக இருந்தாலும் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. தாதகஸ்தானத்திலேருந்து ஒரு தன்னோட விரயஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தது 9ஆம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்கார். எப்படி பார்த்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ஓரளவு நல்ல பலனை தான் கொடுப்பார். பெரிய அளவுக்கு மைனஸை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது கன்னியா லக்கணத்துக்கு பாதகாதிபதியான குரு 10ஆம் இடத்தில் இருந்தால், பொதுவாக குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு இருந்தால் தான் சிவனே வந்து பிச்சை எடுத்து உண்டான், ஐயம் எடுத்து உண்டான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ஆசிரியர் பணி செய்கிறவங்களுக்கு ஓரளவு விதிவிலக்காக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வரவு வருதோ அதை விட பார்த்திங்கன்னா செலவாகக்கூடிய இடங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல பலனை கொடுக்காது. கன்னியா லக்கணத்துக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கவே வேணாங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த குரு 11ஆம் இடத்தில் இருந்தால், கன்னியா லக்கணத்துக்கு பாதக அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது உச்சம் பெற்று இருக்காது. இது பெரிய அளவுக்கு மைனஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால் கூட பண வரவு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கனால பெரிய மைனஸாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது கன்னியா லக்கணத்துக்கு பாதக அதிபதியான குரு 12ஆம் இடத்தில் இருந்தால், குரு 12ஆம் இடத்தில் மறைவது ஒரு வகையில் சிறப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல போய் ஒரு சுபக்கிரகம் உட்காரும்போது அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு மைனஸாக எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ குரு அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்கணத்துக்கு குரு வலிமை பெறுவது ஒரு வகையில் நல்லதுன்னா கூட கன்னியா லக்கணத்தை பொறுத்தவரை குரு வந்து மறைவிடங்களில் இருக்கிறது ரொம்ப சிறப்பை தருங்கிறதுனால கன்னிக்கு வந்து மிகப்பெரிய எதிரியே குரு தாங்கிறத முதல்ல இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். ஏன்னா சிறலக்கணங்கள், சரலக்கணங்கள், உபயலக்கணங்கள்னு பார்க்கும்போது உபயலக்கணங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து கேந்திரங்களில் இருக்கக்கூடிய குருவும் புதனும் நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜோதிடத்தையும் நீங்கள் எளிமையாக கற்றுக்கிட்ட மாதிரியும் ஒரு பக்கம் இருக்குங்கிறனால தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.